புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் இந்த ஃபெடரல் கட்டுரையை தான் நம்ம எடுத்து பேச இருக்கிறோம். இதனுடைய பேசுபொருள் என்பது டியாகோ கார்சியா விவகாரம், ட்ரம்போட நிலைப்பாடு என்ன இந்த பொருளில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு சீனிவாசன். இப்போ அண்மை காலமாக சின்னஞ்சிறு தீவுகள், அதன் மீது பெரிய நாடுகளின் ஆதிக்கம் தொடர்பான நிறைய கட்டுரைகள் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் இந்த டியாகோ கார்சியா விவகாரத்தில் ட்ரம்ப் நிலைப்பாடு அப்படின்றத பற்றி எழுதியிருக்கிறாங்க. முதல்ல இதன் பின்னணியை பேசிட்டு நம்ம விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். டியோகோ கார்சியாங்கிறது வந்து மாரிஷியஸுடைய ஒரு அங்கம். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன தீவுகள், சாவோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவோஸ் தீவினுடைய ஒரு பாகம் மாரிஷியஸுடைய, அதில் வந்து ஒரு பாகம் வந்து டியோகோ கார்சியா. டியோகோ கார்சியாவில் ரொம்ப பல வருடங்களாக அங்கே ஒரு இராணுவ தளம் அமெரிக்கா இருக்குது, அங்கே ஏற்கனவே இருக்குது. 1815 ஆண்டில் அந்த வருடத்தில் தான் என்ன அப்போ போய் அதில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து அதை எடுத்துட்டு, நீங்கள் கொலோனியில் தான் முன்னெல்லாம் இருந்தது, ஆதிக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது கை மாறி இங்கிலாந்து பிரிட்டன் கையில் வந்தது. ஆனால் 1968 தான் மாரிஷியஸ்க்கு ஒரு இது கிடச்சிது, சுதந்திரம் கிடச்சிது. அப்போது என்ன ஆச்சுன்னா, சுதந்திரம் கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து மாரிஷஸோட இந்த சாவோஸ் இங்கே இந்த இருக்கிற தீவுகளையும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஒப்பந்தம் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி போட விடலை. ஏன்னா அப்போ இருக்கிற சிவசவர் ராம்குலாம்னு இருக்கிற அதிபர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மாரிஷஸ் அதிபர்கிட்ட, இதை பாருங்கள், பிரிட்டன் என்ன சொல்லிச்சுன்னா, இது நீங்கள் கேட்டேன்னா அங்கே கொடுக்க மாட்டோம், அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சுதந்திரம் தரோம், ஆனால் இதை வந்து நாங்கள் எங்ககிட்ட வச்சுப்போம் அப்படின்ட்டு. அப்போதுக்கு சுதந்திரம் வேணுமேன்ட்டு அவர் வந்து அதில் ஒரு இது ஒரு 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 யதார்த்தமாக ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் மாரிஷஸ் அதை விடலை. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி நடக்கும் இல்லையா, அது 2019 என்ன ஆச்சுன்னா, சரி இது வந்து இவங்களுக்கு திரும்பி கொடுத்து தான் ஆகணுன்ட்டு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேயும் ஜட்ஜ்மெண்ட் வந்து மாரிஷியஸில் தான் வந்தது. ஏன்னா இது அவங்களுடைய இறையாண்மை சார்ந்த விஷயம். அந்த தீவுகள் எல்லாம் சாயோஸ் அவங்களுக்கு கூட இருக்கிறதுனால அதோட சேர்த்து இதையும் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு தீர்வு வந்தது. தீர்ப்பு வந்ததுனால அதை கொடுக்க வேண்டியதாக போச்சு பிரிட்டனுக்கு. 2019 அமெரிக்காவும் அதில் வந்து ஒப்பந்தம் கொடுத்துருக்கு. அதனால் 2022 இங்கிலாண்டும் மாரிஷஸும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி திரும்பி வந்து இதை வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. இது எல்லாம் முடிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அவருக்கு உலகம் பூரா சின்ன சின்ன தீவு, பெரிய தீவில் தான் இப்போது ட்ரம்ப் அதிபருக்கு கண்ணு போடுது. நீங்கள் முன்னாடி வந்து எந்த தேசங்கள்லாம் கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்களோ, யார் அவங்கள எதிர்க்க முடியாதோ, அதெல்லாம் நம்ம முன்னாடி உங்களுக்கு சில பலமான தேசமும், கனடா வந்து எங்கள் ஒரு அங்கம்னு சொன்னார். வெனிசுலா இப்போ போய் அங்கே இருக்கிற அதிபர் கடத்தியே வந்துட்டார். டெல்டா ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற இராணுவத்தை அமைச்சு அவங்க கடத்தி கொண்டு வந்துட்டார். இப்போது பனாமா கெனால்னு உங்களுக்கு தெரியுமே, அதுவும் எங்களுது அப்படிங்கிறார். கிரீன்லாண்டும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறார். என்ன காரணம் சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்குமே அச்சுறுத்தல் இருக்குது, சைனாலேருந்தும் ரஷ்யா, இது ரெண்டும் ஒரு, நான் வந்து உலகத்துக்கு ஒரு விதமான ஒரு இது தரேன், என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் தரேன், அவங்கள பாதுகாக்கிறேன்னா. இது அமெரிக்காவுக்கும் ஒரு பாதுகாப்பு, உலகத்தில் பல தேசங்களுக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இது அமெரிக்காவுக்கு ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. இதுக்கு நீங்கள் பின்னி நோக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி பல விஷயம் பண்ணியிருக்கு. ஆனால் ட்ரம்ப் அதிபர் இருக்கிறதுக்கும் மற்ற அதிபர்களுக்கும் என்ன பெரிய ஒரு வித்தியாசம்னா, அவங்கெல்லாம் இது மாதிரி சர்வதேச அளவில் மற்ற பிற தேசங்களோட பேசி, நாட்டோட பேசுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸோட பேசுவாங்க, அதெல்லாம் பேசி ஒரு இதுக்கு வருவாங்க. இவர் எல்லாமே தான் நினைக்கிற மாதிரி அவர் மனதில் என்ன படுறதோ அதை தான் வச்சுன்னு அவர் எல்லாம் பண்ணுறாரு. இதில் இப்போ இந்த தீவை திரும்பி கொடுக்கணுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி சர்வதேச நீதிமன்றம், ஐக்கிய நாடுகள் பொது சபையெல்லாம் வந்து சொன்ன பிறகு, தீர்மானம்லாம் நிறைவேற்றின பிறகு கொடுக்குறப்ப ட்ரம்ப் வந்து விமர்சிக்கிறார், அது கொடுக்கக்கூடாதுன்னு பிரிட்டன் இப்போ தான் சொல்லியிருக்கார். ஒரு சோஷியல் ட்ரூத் அப்படிங்கிறது அவருடைய ட்விட்டர் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய ஒரு சோஷியல் ஹேண்டில், அதில் தான் சொல்லியிருக்காரு, இது
எங்களுடைய ஒரு நல்ல தேசம், எங்களுடைய மித்திர தேசம் இங்கிலாந்து ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ணிருக்கு. தூக்கி அப்படியே டியாகோ கார்சியா கொடுத்துருக்கு, திரும்பி மாரிஷியஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இது வந்து ரொம்பவும் ஒரு விசித்திரமான ஒரு இது ஃபார்முலேஷன் வருது. அப்படி சொல்லியிருக்கார். இது திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது ஒரு பெரிய பெரிய கண்டத்துலேயும் ஒரு சின்ன சின்ன ஒரு தீவுகளை அவர் வந்து கையகப்படுத்தணும்னு பார்க்குறாரு போல இருக்கு. அது என்ன காரணம் சொல்கிறாரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், ரஷ்யாத்தில் இருக்குது, ரஷ்யா சீனா அப்படின்லாம் சொல்கிறார். அவர் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இதுவாக தான் இருந்திருக்காரு. அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, குத்தகையில் ஏற்கனவே இருக்குது. கிரீன்லாண்ட்லேயும் வந்து அவங்களுடைய எல்லா போர் தளவாடங்களோ இல்லை ராணுவம் எல்லாமே அங்கே இருக்குது. அதே மாதிரி மாரிஷியஸ்லையும் எல்லாமே இருக்குது டியோகோ கார்சியாவில். ஆனால் அது போராது. அவர் வந்து எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பேசுவாங்களோ, டைட்டில் வேணுங்கிறார், பத்திரம் வேணும், பத்திரம் கொடுத்துருங்க, எனக்கு எழுதி கொடுத்துருங்க, இது எனக்கு அப்படிங்கிறார். அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். இங்கே நீங்கள் சொன்னதில் நம்ம சின்ன சின்ன தீவுகளாக இருந்தாலும் கூட அந்த தீவுகளுக்கென்று இறையாண்மை ஒன்று இருக்குது, இன்னொன்று சர்வதேச சட்டங்கள் இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபை உலக ஒழுங்கை கண்காணிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறப்ப ட்ரம்ப்போட போக்குன்றது இதெல்லாம் மீறினதாக தான் இருந்துட்டு. ஆமாம், அவர் உலக அளவில் நீதியோ சட்டமோ இறையாண்மையோ அதெல்லாம் ஒன்றும் மதிக்கிறதே இல்லை. நானே என்னுடைய உள்ளுணர்வு தான், எனக்கு வந்து உள்ளூர் உணர்வு தான், அது என்ன சொல்கிறதோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அவருக்கு எப்படி தோன்றதோ அவர் அந்த மாதிரி பண்ணணும்னு பார்க்குறாரு. இதில் என்னென்னா, நீங்கள் இப்போ பார்த்துருப்பேன், புலியிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் புலியிங் அப்படின்னா, பலம் சார்ந்த யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா பலவீனமான ஆட்களை அவங்க தாக்குறது. ஆனால் அந்த பலவீனமான ஆள் திரும்பி பதிலடி கொடுத்தான்னா இவங்க ஓடி போயிடுவாங்க. அதுதான் ட்ரம்ப்னுடைய குணமும். அதை நாம் பார்த்துட்டு வரோம். அதுக்காக அவங்க அமெரிக்காவில் ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் பேசுகிறாங்க, டாக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். அப்படின்னா நீங்கள் வந்து அவர் யாராவது முறைச்சி பார்த்தாருன்னா இங்கே திரும்பி அவரை வந்து கண்ணை காமிச்சிடனா அவர் ஓடி போயிடுவார் அப்படின்ட்டு. இது அவரோட இயல்பு. இது அவரோட இயல்பு. இதுதான் நடந்திருக்கு சீனாவோட. ஏன்னா சீனாவோட முன்னாடி என்ன சொன்னார், நான் பெரிய வரி போட போகிறேன், 25%, 60% அப்படின்லாம் போனார். ஆனால் அவங்க சொன்னாங்க, சரி நாங்களும் உங்களுக்கு வந்து சில முக்கியமான மூல பொருட்கள்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே பின்வாங்கிட்டார். அதே தான் நேத்திக்கும் நடந்திருக்கு. டாவோஸில் போனபோது நன்னா சாடினார். அங்கே இருக்கிற தலைவர்கள், யூரோப்பிய தலைவர்கள்லாம் கண்ணா பின்னான்னு எல்லாம் பேசியிருக்கார். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இவங்கெல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்த உடனே அவர் பின்வாங்கி என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு கிரீன்லாண்டு எனக்கு ஒரு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு வந்து இனிமேல் என்ன பண்ணணும்னு நான் யோசனை பண்ணுவேன், அதுக்காக இப்போதைக்கு நான் போர்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் என்ன பயம்னா, என்ன ஒரு அச்சம்னா, இந்த வெனிசுவேலா பண்ண மாதிரியே அங்கேயும் ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு இதோட இது இல்லை. கிரீன்லாண்ட் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கும் ஒரு இது வேண்டாம், அவங்களுக்கு கேட்க வேண்டாம். நீங்கள் இறையாண்மைன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க விருப்பம் இல்லாதிக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? வெனிசுலாவிலையுமே கொஞ்சம் இப்போ சமீப காலமாக செய்திகள் எதிர்ப்பு கிளம்புது, அமெரிக்கா மீதான எதிர்ப்பு அதெல்லாம் வரதான் செய்யும், இயல்பு தானே. ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு தேசத்தில் போய் இப்படிலாம் பண்ணால் அவங்க எப்படி அதை ஒத்துப்பாங்க? ஸோ அதுதான் அந்த ஒரு விதமான அவங்களுக்கு இது வந்தோடனே ஒரு ப்ரெஷர் வந்த உடனே பின் வாங்கியிருக்கார் அவர். அதுதான் அவருடைய இயல்பாக இருக்குது. ஆனால் விட்டு கொடுப்பாரா அதுக்காக? அது நடக்காதுன்னு எனக்கு தோன்றுறது. விட்டு கொடுக்க மாட்டார். திரும்பி வேற ஏதாவது முறையில் திரும்பி அதை பற்றி பேசுவார் அவர் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. ஒரு முக்கியமான கற்றை உலக அரசியல் தொடர்பாக உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு சீனிவாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.